ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீ அண்ட் ஸ்பைசி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் தினமும் சேரக்கூடிய பாலாடையை வச்சு வெண்ணெய் நெய் இந்த ரெண்டுமே எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். தினமும் குழந்தைங்க பால் குடிச்சிட்டு ஆடையை தூக்கி போடுவாங்க. அந்த ஆடையை வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா இந்த மாதிரி நெய்யை வந்து வீட்டிலையே நாம் மணலாக ரெடி பண்ணி எடுத்துடலாம். இந்த நெய் வந்து கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் வரையே இருக்கும். வீட்டுக்கு தேவையான நெய்யை வந்து நாமளே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பியூரான நெய் வந்து நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணியிருக்கோன்னு. கடையில் வாங்கினா நிறைய காசு வரும். நம்ம வீட்டிலையே இந்த மாதிரி ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டீ அண்ட் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நான் 2 லிட்டர் அளவுக்கு பால் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா ஆறி வந்திருக்கு. ஆறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஆடை வந்து மேலே வந்து படியும். இதை லைட்டாக ஸ்பூன் வச்சு எடுத்து நீங்கள் ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இதை வந்து ஃப்ரீசரில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும். இதை கொஞ்ச நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா கெட்டியான ஆடை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதே மாதிரி நான் 2 மாதமாக ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பாக்ஸ் அளவுக்கு ஆடை வந்து எனக்கு சேர்ந்துருக்கு. நீங்கள் எப்போ நெய் செய்ய போகிறீங்களோ அதுக்கு முன்னாடியே ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியில் வச்சுருங்க. இப்போது பெரிய மிக்சர் ஜாரில் சேர்த்துடலாம். இது கூடவே 4-5 ஐஸ் கட்டியையும் சேர்த்துக்கலாம். இப்போது கோல்டு வாட்டர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஐஸ் கட்டி மட்டும் நம்ம போட்டு அரைச்சோம்னா மிக்ஸி வந்து வேகமாக நம்மளுக்கு கெட்டு போயிடும். அதனால் கோல்டு வாட்டர் கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு பட்டர் வந்து ரெடியாகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் ஒரு பெரிய பவுலில் கோல்டு வாட்டர் வந்து சேர்த்துக்கலாம். பச்சை தண்ணியில் நீங்கள் சேர்த்திங்கன்னா அந்தளவுக்கு பட்டர் வந்து எடுக்கிறதுக்கு வராது. கோல்டு வாட்டர் சேர்த்தா தான் பட்டர் வந்து சரியான அளவில் நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், இப்போது எல்லாத்தையும் எடுத்து நாம் இதில் சேர்த்துடலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பாக்ஸுக்கு நம்மளுக்கு எவ்வளோ பட்டர் வந்து கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் பட்டர் வந்து கடையில் வாங்கினீங்கன்னா அதிகமாக காசு நம்மளுக்கு செலவாகும். வீட்டிலையே சிம்பிளாக பட்டர் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதை வந்து நல்லா அலசி எடுக்கணும். அப்போ தான் அதில் இருக்கிற பால் வந்து நம்மளுக்கு ரிமூவ் ஆகி வரும். நான் இன்னொரு பேட்சையும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு எந்த அளவுக்கு பட்டர் வந்து கிடச்சிருக்குன்னு. 2 பாக்ஸுக்கு நம்மளுக்கு இவ்வளோ பட்டர் வந்து கிடச்சிருக்கு. இதை நல்லா ஒரு தடவை அலசி விட்டுக்கோங்க கையில். இதுக்கப்புறமா இன்னொரு தடவை நாம் தண்ணி சேர்த்துட்டு அலசி எடுக்கணும். அப்போ தான் அதில் இருக்க நம்மளுக்கு ஸ்மெல் வந்து போகும். இப்போது இன்னொரு தடவையும் கோல்டு வாட்டர் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம் பட்டரை. பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. இப்போது நல்லா அலசி எடுத்ததுக்கப்புறம் நல்லா க்ளீனாக இருக்குது. பட்டரை வந்து ஒரு பட்டர் ஷீட்டில் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கெட்டு போகாமல் நம்மளுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் இந்த பட்டரை பட்டர் சப்பாத்தி, பட்டர் சிக்கன் எது வேணால் நீங்கள் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ரெட்டில் கூட நீங்கள் போட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நாம் வந்து நெய் வந்து காய்ச்ச போகிறதுனால நான் அப்படியே அலசிட்டு நெய் வந்து செய்ய போகிறேன். நாம் வந்து பட்டர் வந்து செய்யும்போது அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பட்டர் மில்க் மாதிரி நாம் கொடுக்கலாம். இது குடிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், பட்டர் மில்க் ரெண்டுமே நாம் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம குடித்தோன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து நீங்கள் கீழே ஊற்றாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நெய் காய்ச்சறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் சூடு பண்ணிக்கோங்க. இப்போது பட்டரை வந்து இதில் சேர்த்துடலாம்.
லோ ஃப்ளேமில் நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு டக்குன்னு அடி பிடிக்காமல் இருக்கும். நெய் வந்து பொறுமையாக தான் நம்ம செய்ய முடியும். டக்குன்னு நம்ம செஞ்சோம்னா நம்மளுக்கு கலர் வந்து நல்லா வராது. அதே மாதிரி வாசனையும் நல்லா கிடைக்காது. அதனால் பொறுமையாக தான் நம்ம நெய் வந்து காய்ச்ச முடியும். லைட்டாக இந்த மாதிரி கரண்டி வச்சு கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது இந்த பட்டர் வந்து நல்லா கரைஞ்சி வரணும். இப்போது ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சி நுரையாக வந்திருக்கு பாருங்கள். இப்போது இதை கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஓரங்களை நல்லா எடுத்து விட்டு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கிறணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா வாசனையான நெய் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது நல்லா கெட்டியாகி வந்திருக்கு பாருங்கள். இப்போது ஓரளவுக்கு நெய் வந்து தயாராக போகுது. அதனால் நல்லா திக்கான எல்லோ கலரில் வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து கவனமாக நாம் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ தான் நம்மளுக்கு பிரிஞ்சு வரும் நெய் வந்து. பாருங்கள், நெய் தனியாக அந்த டஸ்ட்டு தனியாக நம்மளுக்கு பிரிஞ்சு வரும். இப்போது இந்த ஸ்டேஜில் நல்லா சிம்மில் வச்சுட்டு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். டக்குன்னு நம்மளுக்கு கலர் வந்து மாறிடும். அதனால் பொறுமையாக நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போது ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்தோடனே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நாம் நெய்யை முறிய விடணும். உங்களுக்கு கருவேப்பிலை இல்லைன்னா முருங்கை இலை சேர்த்து கூட நீங்கள் நெய்யை முறிய விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இது சேர்த்ததுக்கு அப்புறமா அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டான ஸ்டேஜு. இதுக்கப்புறமா நீங்கள் இது பண்ணிங்கன்னா நல்லா கரிஞ்சு போயிடும். இப்போ அந்த சூட்லேயே வந்து நம்மளுக்கு நல்லா நெய் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா நான் வந்து காமிக்கிறேன். இப்போது நெய் வந்து நல்லா ஆறி வந்திருக்கு. இப்போது ஒரு ஃபில்ட்ரு வச்சு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ திக்கான எல்லோ கலரில் இருக்குன்னு. இது வந்து பசு மாட்டு பாலில் செஞ்சதுனால எல்லோ கலரில் கிடச்சிருக்கு. நீங்கள் பாக்கெட் பாலில் இருக்க ஆடையில் கூட நீங்கள் செய்யலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா திக்கான எல்லோ கலரில் கிடைக்கும். நான் வந்து ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக மணலாக நெய் வந்து ரெடி ஆகிருக்குன்னு. எந்த வித கலப்படமுமே இல்லாமல் சூப்பரான நெய் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி உங்கள் வீட்டில் பாலாடையை வேஸ்ட் பண்ணாமல் நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.